10வது அதிகாரம். செத்த ஈக்கள், எல்லாரும் வாசிங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாழி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். செத்த ஈக்கள் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் அது மரண ஈக்கள் என்று சொல்லலாம். ஈக்கள் மரணத்தை உண்டாக்குகிற ஈக்கள். சில ஈக்கள் இருக்கின்றன, அது கடிச்சிச்சுன்னா சாவுதான், சாவு நிச்சயம். இது எதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா, தாகோன், பெலிஸ்தருடைய தெய்வமாகிய தாகோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்க பெயல்செபூல் என்கிற வார்த்தையை வாசிச்சிருப்பீங்க. சொன்னாங்க இல்லையா, இயேசுவை பார்த்து பெயல்செபூலினாலே இவர் பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொன்னாங்க. பெயல்செபூல்னா என்ன அர்த்தம்? ஈக்களின் தலைவன், ஈக்களின் தேவன். இது ஏதோ வெறுமனே செத்த ஈ அப்படின்னு வாசிச்சுட்டு கடந்து போக முடியாது. இதை எப்படி வாசிக்கணும்? இதுக்கு பின்னால ஒரு அசுத்த ஆவி இருக்கு, பிசாசு இருக்கு. பெயல்செபூல், சாத்தான் தான் மரணத்துக்கு அதிகாரி. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதி, ஜீவனின் அதிபதி. ஹல்லேலூயா. வானத்துக்கு கீழே 2 வல்லமைகள் தான் இப்ப கிரியை செய்யுது. நீங்க வியாதிய பார்க்கிறப்ப நீங்க வியாதிய பார்க்காதீங்க, இந்த வியாதிக்கு பின்னால மரணத்தின் அதிபதி இருக்கிறான். அவன் வியாதியை கொடுக்கிறான். அதனால 80 வயதுல சாகறதுக்கு பதிலா 60 வயதிலேயே செத்துறாங்க. இது ஒரு மெதுவா வர மரணம். நீங்க பாவத்தை பார்க்கிற பொழுது எந்த பாவத்தையுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அது இச்சையா, கோபமா, பெருமையோ, பண ஆசையா, அது நீங்க பார்க்கிற பொழுது அதை ஏதோ ஒரு சோதனையா, பாவ சோதனையா பார்க்காதீங்க. அதுக்கு பின்னால ஒரு மரண அதிகாரி கிரியை செய்கிறான். அவன் அந்த பாவத்தை உங்களுக்குள்ள போடணும்னு முயற்சிக்கிறான். அதனால உங்க ஊழியத்தை கொண்டுடலாம், உங்க நாட்களுக்கு முன்பாகவே உங்களை அழிச்சிடலாம், உங்க சந்தோஷத்தை திருடலான்னு யோசிக்கிறான். ஒரு திருடன் இதற்காக மட்டும்தான் வருகிறான். உங்களை வாழ்த்தி உங்களுக்கு லட்டு கொடுக்கறதுக்காக திருடன் எப்பொழுதாவது உங்களிடத்தில் வருவானா? சாக்லேட், நான் உனக்கு சாக்லேட் கொடுக்க வந்தேன், உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் மிஸ்டர் திருடன். அவன் வருவதெல்லாம் திருட வருகிறான். அவன் நிறைய யுக்திகளை பயன்படுத்துறான். அவன் உங்க ஆரோக்கியத்தை திருடிட்டா உங்க ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரியும். உங்களை அவன் கரைப்படுத்தி விட்டால், உங்களை அவன் கரைப்படுத்திட்டா, வேற ஒரு தவறான உறவு உங்களுக்கு வந்துவிட்டால் அதை ஏதோ நீங்க மாம்சத்துல வந்த ஒரு சோதனையா பார்க்காதீங்க. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. எல்லா மாம்சத்துக்கும் சில ஆசைகள் இருக்கிறது. மாம்சத்தில் நன்மையானது ஒன்றும் இல்லை. பவுலுடைய மாம்சம், உங்களுடைய மாம்சம், என்னுடைய மாம்சம், எல்லா மாம்சமும் அழுக்குதான். ஆனால் நீங்க அதை சகித்துக் கொள்ளுகிற போது இந்த ஈக்கள் அங்கு வரும். நீங்க ஒரு தைலம். செத்த ஈக்கள் அது கெட்டு நாரி போக பண்ணும், அது கெட்ட வாட வீச வைக்கும். அதற்கு பிறகு அந்த தைலத்தை நீங்க பயன்படுத்தவே முடியாது. தைலமே ஒரு அழகான வாசனை வீசுவதற்கு தான். அது இல்லாம போன பிறகு உலகத்திலேயே வாழணும். நீங்க சுகமாக்க அழைக்கப்பட்டீங்க, ரட்சிக்க அழைக்கப்பட்டீங்க, சுகமளிக்க அழைக்கப்பட்டீங்க, விடுதலை செய்ய அழைக்கப்பட்டீங்க. அதற்காகத்தானே அந்த தைலம் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியாகிய செத்த ஈ வருகிற போது இயேசு யோவான் 8:44 விதமாய் சொன்னாரு, அவன் ஆதி முதல் கொலை பாதகனாயிருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, சாத்தான். சொல்லுங்க. அவன் கொலை பாதகனாயிருந்தான் ஆதி முதல்.
அவன் கொலைகாரனா இருக்கிறான், அவன் திருடுகிறான், கொல்லுகிறான். உங்களுக்கு அவனால வியாதியை கொடுக்க முடியலன்னா குறைஞ்சபட்சம் உங்க இருதயத்துக்குள்ளார கசப்பையாவது வச்சிட முயற்சிப்பா. உங்க தைலம் இருக்கிறதே அது இனிமையான வாசனை. எனவே இந்த முழு வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம் இந்த யுத்தம் ஆதாம், சாதாரண மனிதனாகிய ஆதாம் ஒரு தைலமாக இருந்தான், அவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருந்தது. ஆனால் இந்த மரணத்துக்கு அதிகாரி வந்த பொழுது, செத்த ஈ வந்த பொழுது, இந்த முழு சண்டையும் 2 பேருக்கு நடுவுல தான். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? 2 மரங்கள், ஒன்று ஷக்கடபரக்கா, ஜீவ விருட்சத்தின் கனி. ஆண்டவர் சொன்னாரு, நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதே, அது உனக்கு மரணத்தை உண்டாக்கும். அந்த நாட்களிலிருந்து பிசாசு கொல்ல 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 முயற்சிக்கிறான். ஆனா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற ஒரு நல்ல செய்தி என்னன்னா, ஆதாம் உங்களுக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 15:45 அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. முதல் மனிதன் ஆதாம், அவனுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருந்தது, அவன் ஒரு ஜீவாத்துமாவானான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, பிந்தின ஆதாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு முறை அவர் வந்து விட்டால் அவர்தான் கடைசி ஆதாம். இனி ஆதாம் வரப்போவது இல்லை. இனிமே ஆதாமுடைய சுபாவத்துக்கு இடமே இல்லை. இன்னொரு ஆதாம் வரப்போவது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் எனக்குள்ளே பிந்தின ஆதாம் இருக்கிறார். பிந்தின ஆதாம் எனக்குள்ளே வாழ்கிறார். முந்தின ஆதாம் இனி ஒருபோதும் எனக்குள் உயிர்த்தெழ முடியாது. முந்தின ஆதாமை குறித்து பிரசங்கிக்காதீங்க. இப்பொழுது பிந்தின ஆதாம் வந்திருக்கிறார். முந்தின ஆதாம் மேல கவனத்தை வைக்காதீங்க, பிந்தின ஆதாம் மேல கவனத்தை வைங்க. தெரியுமா, இன்றைக்கு நம்முடைய சபைகளில் 90% பிரசங்கமே என்ன தெரியுமா? நமக்கு ஆதாமுடைய சுபாவம் உண்டாயிருக்கு, ஆதாமுடைய சுபாவம் உண்டாயிருக்கு. ஆமா, ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஆதாமுடைய சுபாவம் என்பது வேற ஒன்றும் இல்லை, அது பிசாசினுடைய சுபாவம். அவன் அந்த கனியை புசித்த போது மரணம் உள்ள வந்துச்சு. அந்த தைலம் கெட்டு போய் கெட்ட வாடை வீச தொடங்கி விட்டது. அதை ஆதாமால் மேற்கொள்ள முடியல. அவனுடைய தைலம் கெட்டு போய்விட்டது, அவனை கெடுத்து விட்டது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஆதாம் மிக உயர்ந்த கணத்தை உடையவனா இருந்தா, அவன் ராஜாவா இருந்தா. சராசரத்துக்கும் அவன் தான் அரசனாயிருந்தான். அவன் மட்டும் அதிலேயே வாழ்ந்திருந்தான்னா முழு உலகத்துக்கும் அவன் தான் அதிபதியா இருந்திருப்பான். கற்பனை பண்ணி பாருங்களேன், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிள்ளைகள் பிறந்து அவர்கள் வளர்ந்து அவங்க எல்லாரும் தேவனுடைய முழு மகிமையில நிறைஞ்சு. யோசித்து பாருங்க, இந்த முழு உலகமும் தேவனுடைய சந்ததியினால நிரம்பி இருக்கும். எல்லாரும் பிரகாசிச்சுட்டு இருப்பாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, இந்த உலகம் ஆசீர்வாதமா இருந்திருக்கும், வித்தியாசமா இருந்திருக்கும். அவன் ஞானவான், அவன் கணம் பொருந்தியவன். உங்களால ஆதாமுடைய ஞானத்தை கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? உலகத்தில் இருக்கிற எல்லா விலங்குகளுடைய பெயர்களையும் அவன் சொல்லி அழைக்க முடியும். முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் பெயரிட்டார், 2வது அதிகாரத்தில் நீ பெயரிடு என்று அவனுக்கு சொல்லிட்டார். ஏனென்றால் அவருடைய ஞானம் ஆதாமுக்குள் கடத்தப்பட்டிருந்தது. அவன் அப்படியே பார்க்கிறான், பூனை, நாய், அவன் எல்லாவற்றுக்கும் பேர் கொடுத்தா. என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம பிள்ளைங்க பேரே நமக்கு மறந்துடுது. 40 வயசான பிறகு எழுந்து ஐயோ என் மனைவி பேர் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இதை உங்க மனைவிட்ட நீங்க சொல்லியிருக்கவே மாட்டீங்க. நான் பைபிள்ல படிச்சேன்,
நான் நினைக்கிறேன் ஏசாயா 68வது அதிகாரம் 8வது வசனம் நினைக்கிறேன். நான் வாசித்தப்ப 90% கணவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கூட அவங்களுடைய மனைவியுடைய பிறந்த நாளை ஞாபகத்தில் வைத்துக்கிறது இல்லையா. ஏசாயா 68:8. சில பேர் ரொம்ப வேகமாக குறிப்பெடுக்கிறாங்க இப்போதான் வசனத்தை. அல்லேலூயா. அந்த ஞானத்தை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அவன் தூங்கிட்டு இருந்தான். சாதாரணமான தூக்கம் இல்ல, ரொம்ப ஆழ்ந்த நித்திரை. மிக ஆழ்ந்த நித்திரைன்னா அது மயக்க மருந்து கொடுத்த மாதிரி, பரலோக மயக்க மருந்து. பெரிய ஒரு அறுவை சிகிச்சை நடந்துச்சு. பெரிய அறுவை சிகிச்சை. எலும்பை உள்ள இருந்து எடுத்துட்டார். அதுல அவனுக்கு மனைவியை உண்டு பண்ணினார். அவனுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினார். அவனுக்கு அது தெரியவே தெரியாது. அருமையான தூக்கம். திடீர்னு கண் விழிச்சு பார்க்கறான். சொன்னா, என்ன மாதிரியே இருக்கிறாளே, இதுக்கு முன்னால நான் யானைய தும்பிக்கையோட பார்த்துருக்கிறேன். அப்புறம் நான் பார்த்த எல்லா விலங்குக்கும் வால் இருந்ததே. எல்லா விலங்கும் இங்க பார்க்கும், இல்லைன்னா இப்படி தான் பார்க்கும். ஆனா இவள் மேல பார்க்கறாளே. பிறகு சொன்னா, ஓ மேன் மாதிரியே இருக்கிறா. ஓ மேன் உமன். அவன் கண் விழிச்சு பார்த்த உடனே சொன்னான். அவனுக்கு எப்படிங்க தெரியும்? ஏற்கனவே அங்க சதையெல்லாம் மூடப்பட்டாயிற்று. சதையெல்லாம் மூடியாச்சு. அவன் சொன்னான், என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாயிருக்கிறாள். ஆதாம், உனக்கு எங்க இருந்துப்பா வெளிப்பாடு வந்துச்சு? எனக்கு தேவனுடைய அறிவு இருக்கிறது. நான் தூங்கிட்டு இருந்தா கூட என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். எனவே பிசாசு ஆதாம பார்த்தான். ஒரு உன்னத கணத்துல பார்த்தான். அந்த ஸ்தானத்தை பிசாசு விரும்பினா. நான் தேவனை போல ஆவேன், நான் சிங்காசனத்துக்கு ஏறுவேன், நான் தேவனை போல காணப்பட வேண்டும். திடீர்னு பார்த்தா மண்ணால செய்யப்பட்ட உருவம் ஆண்டவருடைய ஸ்தானத்துக்கு போயிட்டத பார்த்தா. இததான் அவன் ஆண்டுகள் கணக்க ஆசைப்பட்டு இருந்தா. உடனே பிசாசு அவனுடைய பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தினான். பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தினான். அவனுக்கு தெரியும், இந்த தைலம், இந்த ஆதாமுக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் நார வேண்டும். அடுத்தது, இந்த மனுஷனுடைய சரீரம் மண்ணினால உருவாக்கப்பட்டதில்லை, அவன் திரும்பவும் மண்ணுக்கே போக வேண்டும். நீ மண்ணிலிருந்து வந்தாய், திரும்ப மண்ணுக்கே போவாய். என்ன கவனிங்க, உங்களுக்கு எனக்கு இருக்கிற விசேஷம் இந்த மண் இல்லைங்க, இந்த உடம்பு இல்லைங்க. நான் மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கிறேன். நான் அழகு ராணி, நான் டாக்டர். மண்ணு. நான் ரொம்ப கலரு, அப்ப சிவப்பு மண்ணு. நான் கருப்பா இருக்கிறேன், அப்ப நீங்க கருப்பு மண்ணு. ஆண்டவருடைய ஜீவன் உங்களை விட்டு வெளியே போயிட்டா ஒன்றுக்கும் உதவ மாட்டீங்க. உங்க 2000 ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு 1000 ரூபாய் வைத்திருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஆயிடும். பேப்பர் மாதிரி வச்சுக்க வேண்டியதான். அதுல ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இருக்க ஒரே மதிப்பு என்னவென்றால், இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். தயவு செய்து இதை எப்பொழுதுமே நினைவுல வைத்துக்க. இந்த ஜீவனை காட்டதான் இந்த உலகத்துல நான் இருக்கிறேன். அதுதான் உங்களுடைய முதல் வேலை. எனவே ஆதாம பிசாசு வெறுத்தான்.
முதலாவது, அவனால ஆண்டவருடைய ஜீவனை சகிச்சுக்கவே முடியல. ஒரு தேவனையே அவனால சகிச்சுக்க முடியல. இப்ப ஆதாமும் தேவனை போல ஆயிட்டா, ஏவாளும் தேவனை போல ஆயிட்டா. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு பிள்ளைகள் உண்டாகும், 1 2 இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உலகம் முழுவதும் பலுகி பெருகி உலகம் முழுவதையும் பிள்ளைகளால நிரப்புங்கன்னு சொன்னார். அவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. இது 2 பேரு, இந்த 2 பேரு முழு உலகத்தையும் நிரப்பினாங்கன்னா மகன்கள் மகள்கள் மகன்கள் மகள்கள். ஓ அப்பா, பிசாசு சொன்னா இந்த சரீரத்துக்குள்ளார இருக்க தேவனுடைய சுவாசத்தை, ஜீவனை நான் எதையாவது செய்தாக வேண்டும் என்று சாத்தான் திட்டமிட்டான். ஆண்டவருடைய சுவாசம் உள்ள வந்ததால இந்த மண்ணானவன் என்னை விட சிறப்பாயிட்டான். அவனுக்கு இருக்கிற சங்கடம் என்ன தெரியுமா? ஆதாமுடைய ஞானம் சாத்தானுடைய ஞானத்தை விட மிக அதிகம். அவனால இதை சகிச்சுக்க முடியுமா? அவனால அவன் என்ன செய்தான்? உடனே செத்த ஈ போல மாறினான். திடீரென்று அந்த தைலம். பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆதாமும் ஏவாளும் கதவை அடைச்சிருக்கணும். பாருங்க, நீங்க ஒரு பாத்திரத்தை வைத்திருக்கீங்க, அதுல பால் இருக்கு, இல்ல ஏதோ தைலம் இருக்கு. நீங்க அது மேல மூடி போட்டு தானே வைப்பீங்க. அப்ப எந்த செத்தையும் அங்க வராது. அவன் திறந்து இருந்தா, அதனால ஈ வந்துச்சு. செத்து போன ஈ நார தொடங்கிட்டான். வேதம் சொல்லுகிறது, இந்த செத்த ஈ அது ஆதாமுக்குள்ள நுழைஞ்சு அவனை மேற்கொண்டு தேவனுடைய ஜீவனை மேற்கொண்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? தேவ ஜீவன் அவனை விட்டு வெளியேறியது. பாவப்பட்ட ஆளு. அதுக்கு பிறகு ஆதாம் வெறும் உயிருள்ள ஆளா இருந்தா அவ்வளவுதான். நல்ல செய்தி என்ன தெரியுங்களா? பிந்தின ஆதாம் வெறும் உயிருள்ள ஆள் இல்லைங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், ஜீவன் தருகிற ஆவியானவர். நான் உங்களுக்கு சொல்லவா? நீங்க இயேசு உங்க வாழ்க்கையில வந்தபோது நீங்க அவரையே பெற்றுக்கொண்டீர்கள். வேதம் சொல்லுகிறது பாத்தீங்களா? அவர் மேல் விசுவாசம் உள்ளவராகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அதையா அவரையா எதை ஏற்றுக்கொண்டாங்க? நீங்க அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க அவரை ஏற்றுக்கொண்ட போது இனிமே நீங்க ஒரு உயிருள்ள ஆள் அல்ல, நீங்க உயிர் கொடுக்கிற ஆவி, நீங்க ஜீவன் தருகிற ஆவியா இருக்கிறீங்க. 3 முறை சொல்லுங்க, நான் இல்ல. அதை உணர்ந்து சொல்லுங்க. ஒரு உபவாச கூட்டத்துல வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லுவது இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் தியானம். தியானம் என்றால் நீங்க திரும்ப திரும்ப உச்சரிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் இப்பொழுது ஜீவன் தருகிற ஆவியா இருக்கிறேன். இப்பொழுது நான் ஜீவன் தருகிற ஆவியாய் இருக்கிறேன். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்தே ஆகணும். வேதம் சொல்லுகிறது உள்ளான மனிதன், மறைந்திருக்கிற மனிதன் எல்லாரும் சொல்லுங்க, உங்களுடைய உண்மையான மனுஷன் உள்ள ஒளிஞ்சிருக்கிறான். இந்த சரீரத்துக்குள்ள அது அவனுக்கு வீடு. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய சரீரம் அது வீடு. ஆனா அந்த மனுஷன், உண்மையான மனுஷன், அவன் உள்ள மறைந்திருக்கிறான். இந்த உண்மையான மனிதன், இந்த மறைந்திருக்கிற மனிதன், அவன் முழுக்க ஜீவனால் நிரம்பி இருக்கிறான். அவன் ஜீவன் தருகிற ஆவி. பஹரபா சிக்கர மகாபரா சுத்ரபா. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தினந்தோறும் காலையில இது ஒரு 100 முறை சொல்லுங்க. நீங்க எங்க போனாலும் தேவனுடைய ஜீவன் உங்களிருந்து அப்படியே ஃபிளாஷ் அடிக்க ஆரம்பிக்கும். பலார் பலார்னு ஃபிளாஷ் அடிக்கும், பிரகாசிக்கும். I have the life of God in me. I have the life of God in me. I have His love, strength and disability. I have the life of God in me. Please அன்பானவர்களே கவனிங்க. இந்த ஒரே ஒரு சத்தியம்,
உங்களுக்குள்ளார இந்த ஒரே ஒரு சத்தியம் மரித்த சபைகளுக்குள்ளார தேவனுடைய நறுமணத்தை வீச பண்ண போகிறது. எங்கே மரணம் இருக்கோ அங்கே நீங்க ஜீவன் தருகிற ஆவியாய் போறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இதை உங்க இருதயத்துல எடுத்துக்குங்க. நான் உங்களுக்கு நோட்டு புத்தகத்துல எழுதிக்கிறதுக்கு குறிப்புகளை தரல. நீங்க உள்ள மறைந்திருக்கிற ஒரு ஆள், அந்த உள்ளான மனிதன் தான் ஜீவன் தருகிறவன். அந்த உள்ளான மனிதன் வேறொன்றுமல்ல, அவன் பூரண மனிதன். அந்த பூரண மனிதன் வேறொன்றுமல்ல, கிறிஸ்து இயேசு மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். I have the life of God in me. The life of God in me. I have the love of God in me. I have the life of God in me. I have His love, strength and His ability. I have the life of God in me. கவனிங்க, ஆதாம் அவன் மரித்த பொழுது அவனால் உயிர் தர முடியவில்லை. ஆனால் இயேசு மரித்தார், திரும்ப உயிரோடு எழுந்தார். ஏனென்றால் ஆதாம் வெறும் அவன் ஒரு உயிருள்ள ஆள், அவ்வளவுதான். அவனுக்குள்ள உயிர் இருந்தது. ஆனால் ஆண்டவர் குனிந்து ஊதினார். நீங்க மறுபடி பிறக்கிற அனுபவத்துல அவர் வெறுமனே ஊதுவதில்லை, அவர் உங்களுக்குள்ளேயே வந்து விடுகிறார். அவரே உங்கள் ஜீவனாய் மாறி விடுகிறார். உங்களுடைய ஜீவன். நல்லா கவனிங்க, இயேசு அவர் என்னுடைய மேய்ப்பர். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவர் என்னை சுகமாக்குகிறவர். இன்னொரு ஆசீர்வாதம், அவர் எனக்கு உதவி செய்கிறவர். அது ஒரு ஆசீர்வாதம். அவர் என் கண்மலை. கரங்களை தட்டுங்க, கவனிங்க. அவர் என் கோட்டை. ஆனால் இது எல்லாமே பை ப்ராடக்ட் தான். அவர் என்னை சுகமாக்குகிறவர், அவர் என்னை சுகமாக்குகிறவர், அவர் எனக்கு பாஸ், அவர் என்ன பாஸ், அவர் என் எஜமானன், அவர் என் எஜமானன், அவர் என்ன ஆண்டவர், அவர் என்ன ஆண்டவர், என்னை சிருஷ்டிகர், அவர் என்னை சுகமாக்கு, அவர் என்னை பலப்படுத்துகிறவர். எல்லாம் சரிதான். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, கிறிஸ்து உள்ள வந்த பொழுது அவர் உங்கள் ஜீவனாகவே மாறிவிட்டார். இது உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். இப்பொழுது அவர் எனக்கு வெறும் பலம் மட்டுமல்ல, என் ஜீவனாகவே இருக்கிறார். என் உள்ளான மனிதனுடைய ஜீவன், உள்ளான மனிதனுடைய ஜீவன் எனக்கு உள்ளே வாழ்கிற ஒரு நபர். நான் அவரை சுமந்து கொண்டு போகிறேன். இந்த சரீரம் அவரை சுமக்கிறது. இந்த கண்கள் அவருடைய ஜன்னல்கள், அதை திறந்து அவர் ஜனங்களை பார்க்கிறார். இது உங்களுக்கு தெரிகிற பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இப்ப மரணத்தின் அதிகாரி வரட்டும், பெயல்செபூல் ஆகட்டும், இல்ல செத்த ஈயா மாறட்டும், இயேசுக்குள்ள வந்து குதிக்கட்டும். கணம் போய்விடுமா? கவனிங்க, கொலோசையர் 1 நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கொலோசையர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், என்னுடைய இதய சிம்மாசனத்திலையும் அமர்ந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், என் இருதயத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் முழு உலகத்தை நிரப்புகிறார், பரலோகத்தை நிரப்புகிறார், என்னை நிரப்புகிறார். இப்ப என்ன அர்த்தம்? 6 சமுத்திரத்துக்குள்ள போய் கலந்து சமுத்திரமும் 6 ஒன்றாக இணைந்து விட்டது. நான் பரலோகத்தில் இருக்கிறேன், பரலோகம் எனக்குள் இருக்கிறது, அவர் எனக்குள் இருக்கிறார், நான் பரலோகத்தில் இருக்கிறேன். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரோடு மரித்தோம், அவரோடு உயிரோடு எழுந்திருக்கிறோம், இப்போது அவரோடு கூட உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறோம். இப்ப மிகப்பெரிய சத்தியம், அது சொல்ல நேரம் எனக்கு இல்லை.
நாம் அவரோடு கூட மரித்தோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எழுந்திருக்கிறோம், resurrected, அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம், அவரோடு கூட பரமேறினோம், அவரோடு கூட வீற்றிருக்கிறோம், இப்பொழுது அவரோடு கூட ஊழியம் செய்கிறோம், உடன் வேலையாளா இருக்கிறோம். and our ministry is அப்ப அந்த ஊழியத்துக்கு பேரு ஜீசஸ் அண்ட் கோ. பாக்கி தரியோ ஷிகா தரபா. ஜேக்கப் அண்ட் சன்ஸ் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கிரைஸ்ட் அண்ட் சன்ஸ் கம்பெனி. என்னுடைய பிசினஸ் லாஸ் ஆகுமா? இந்த முழு உலகம் நஷ்டமானாலும் எனக்கு நஷ்டமாகாது. அன்பானவர்களை, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், திரும்ப வாசிங்க அத. மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். ஆமானா இல்லையா? உங்களுடைய ஆவி உயிர் பெற்றிருக்கிறது தானே? ஆமானா இல்லையா? நீங்க தான் உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன். ஆம் தானே? உங்க சரீரம் அந்த மறைந்திருக்கிற மனிதனை சுமக்கிறது. ஆமா தானே? அப்ப உள்ள இருக்கிற அந்த மனுஷன் தான் பூரணமான மனுஷன். ஆமானா இல்லையா? இந்த மனுஷன் 100க்கு 100 இயேசுவை போல, பிதாவை போல, பரிசுத்த ஆவியானவர் போலவே இருக்கிறான். ஆமானா இல்லையா? இது எல்லாத்துக்கும் விளக்குறதுக்கு உங்களுக்கு கொடுக்க நிறைய வசனம் இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பது பிறக்கும் போதே நடக்கிற அனுபவம். குழந்தை பருவத்தில் இல்லை. ரட்சிப்பு என்றாலே ரட்சகர் உங்க ஆவிக்குரிய கற்பத்துக்குள்ளார வந்து பரிசுத்த ஆவியானவரால் நீங்க கற்பந்தரிக்கப்பட்டு by the Holy Spirit. அந்த குழந்தை, எல்லாரும் சொல்லுங்க, அந்த குழந்தை என்னுடைய ஆவிக்குள்ள பிறந்த குழந்தை, அது பரிசுத்த ஆவியானவருடைய குழந்தை. உங்களுக்கு இந்த சத்தியம் தெரிகிற போது நீங்க மரியாளுடைய அனுபவத்துக்கு போயிடுவீங்க. அதுக்கு பிறகு குழந்தை வளர வேண்டும். வளருவதென்றால் என்ன? இது ஏதோ உள்ள இருக்கிற குழந்தை இயேசு இல்ல, அவர் என்னுடைய ஆவியிலிருந்து என்னுடைய சிந்தனைக்குள்ள வளருகிறார், என் கைகளுக்குள் வளருகிறார், என்னுடைய ஐம்புலன்களுக்குள் அவர் நிரப்புகிறார். தேவனுடைய பிரசன்னத்தினால் அப்படியே அனல் மூட்டப்படுகிறது. ஹalleluya. சில நேரங்களில் நீங்க ரொம்ப உணர்வா இருக்கிற பொழுது உங்களுடைய பிரசன்னமே அந்த முழு இடத்தையும் தேவனுடைய மகிமையினால நிரப்பிவிடும். எத்தனை பேர் சொல்றீங்க, அண்ணா இதை நான் பெற்றுக்கொள்கிறேன் அண்ணான்னு? ஒரு முறை ஜான்ஸ் லேக் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தார். அங்க ஒரு ஆப்பிரிக்க பெண்மணி இருந்தால். அவருடைய கண்கள் அப்படியே பிரகாசமா இருந்துச்சு. அந்த பெண்ணை உற்று பார்த்தார். அவருடைய வாழ்க்கை ரொம்ப மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த லேடி சொன்னாங்க, ஜான்ஜிலேக்கு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம்னு. அந்த அவங்களை ஏற்கனவே ஜான்ஜிலேக்கு தெரியும். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவங்க இந்த முடக்குவாத வியாதி அவங்களுக்கு தாக்குனதை அவங்க விவரித்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆண்டுகளாக அந்த வியாதி இருக்கிறது. சில பேருக்கு வியாதியை விவரித்து சொல்றதுன்னா ரொம்ப விருப்பம். உங்களுக்கு தெரியுமா டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னு? உங்களுக்கு தெரியுமா? சரி, ஒன்று அவர் சொன்னார், சரி நான் உங்களை பார்க்குற பொழுது நீங்கள் ஒரு தேவதூதன் மாதிரி இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு? அவங்க சொன்னாங்க, ஆண்டவருடைய ஆத்மாவை நிரப்பினார், எல்லா பாவத்தின் வல்லமைகளும் உடைஞ்சு போச்சு. நான் சொல்லவா? அது சாத்தியம், அது முடியும், அது முடியும். ஒரு நேரம் வரும் பாவம் செய்ய மாட்டீங்க, ஆனா இன்னும் ஒரு நேரம் வரும் உங்களால பாவம் செய்யவே முடியாது. வித்தியாசத்தை உங்களால விளங்க முடியுதா? நீங்களே பாவம் செய்ய விரும்பினா கூட உங்களால செய்ய முடியாது. முயற்சி பண்ணி பாருங்க. இது உங்களுடைய முயற்சி இல்லை, இது எந்த அளவுக்கு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார், வாழ்கிறார் என்கிற உணர்வு. அவர் உங்க மனதை நிரப்புகிறார், உங்க சிந்தனைகளை சுத்திகரிக்கிறார், அவர் உங்க உணர்ச்சியை நிரப்புகிறார், அது அவருடைய உணர்ச்சியாய் மாற்றிக்கொள்கிறார்.
அவரால் பிசாசனுடைய ஆவிய, பிசாசனுடைய சுபாவத்தை, அவனுக்குரிய எல்லாவற்றையும் நம்மளிடத்திலிருந்து எடுத்து அவையெல்லாம் சிலுவையில் அடிச்சு and crucify. ஒரு புதிய மனுஷனை உங்களுக்குள்ள தர முடியும்னா, அவரால் உங்களுக்கு புதிய வார்த்தைகளை, புதிய உணர்ச்சிகளை, புதிய சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்க முடியாதா? அது எளிதா கஷ்டமா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. Salvation. ஏனென்றால் இது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு, நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு, சாத்தானுடைய பிள்ளையாயிருந்து தேவனுடைய பிள்ளையாக மாறியது. இது எவ்வளவு பெரிய அற்புதம்! அதுவே நடக்க முடியும் என்றால், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது உங்களுடைய சிந்தனையை அவரால் கழுவ முடியாதா? சொல்லுங்க. அவரால் உங்களுடைய உணர்ச்சிகளை மாற்ற முடியாதா? அவரால் உங்களுடைய கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்த முடியாதா? விசுவாசிங்க. Only believe. Only believe. All things are possible. Only believe. இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னுடைய வாழ்க்கையில வாங்க, என்னை சுத்திகரிங்க. நன்றி ஆண்டவரே, நான் புது சிருஷ்டி. விசுவாசிச்சிங்க தானே? அதை விசுவாசிச்சிங்க தானே? அதேதான், அதேதான், அதேதான். சாதாரண விசுவாசம். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். உம்மை என்னுடைய ஆத்துமாவுக்குள் நான் வரவேற்கிறேன். என்னுடைய உணர்ச்சிகளுக்குள், என்னுடைய நினைவுகளுக்குள் நன்றி. அவர் என் மனதில் இருக்கிறார். அவர் என் மனசுல இருக்கிறாரு. அவர் என் கைகள் இருக்கிறாரு. அவர் என் கண்கள் இருக்கிறார். அவர் என் முழுமையும் மூடிக்கொண்டிருக்கிறார். நீங்களா முயற்சி பண்ணி பார்க்காதீங்க. இன்னைக்கு நான் அன்பு கூறணும், இந்த ஆள்கிட்ட நான் அன்பா இருக்கணும், நான் வெறுத்துட்டேன், எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். நீங்க ஏன் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்கணும்? கிறிஸ்து படகுல தான் இருக்கிறாரு. சீஷர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு அக்கறை இல்லையா? உதவும், உதவும். அதுக்கு பதிலா நீங்க போகலாம், நீங்க அப்படியே சொல்லலாம், ஓ தேவ அன்பு எனக்குள் இருக்கிறது, தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அதே பெண் வருவாள், நீங்க அவளை பாக்குறீங்க. நீங்களா முயற்சி பண்ணி பார்க்காதீங்க, கண்ணெல்லாம் மூடிட்டு போகாதீங்க, விழுந்துருவீங்க. என்ன செய்யறது? God's holiness, purity in my heart. Purity in my heart. நீங்க இத அப்பியாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபம் பண்ணாதீங்க, உணர்வுடையவங்களா மாறிடுங்க. கவனத்தை அது மேல வையுங்க. உங்க ஜெப நேரம் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நிரப்பிட்டீங்க, அதுக்காக நன்றி. என் உணர்ச்சியை நிரப்பிட்டீங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. உங்க அன்பு என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குது, ஆண்டவரே உமக்கு நன்றி. யூதாசையே நேசிச்சவ நீங்க எனக்குள்ள வாழ்றீங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. பாருங்க, உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க. நான் வெறுக்கப்பட்ட ஒரு ஆளு இல்ல, நான் தான் அதிக அன்பு கூறப்படுகிற ஒரு ஆள்னு சொல்லுங்க. எப்படி? அவர் எனக்குள் வாழ்கிறார், ஆரோக்கியம் உள்ளவர் எனக்குள் வாழ்கிறார். உடனே ஜான் ஜிலேக் அந்த லேடி கிட்ட கேட்டாரு, நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில இவ்வளவு மறுரூபம் அடைஞ்சிங்க? உங்க கண்கள் பரிசுத்தமா இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, நான் காத்திருந்தேன், தியானிச்சேன், கிறிஸ்து எனக்கு பரிசுத்தமானார், கிறிஸ்து எனக்கு நீதியானார், கிறிஸ்து எனக்கு பரிசுத்தமானார், என்னுடைய சுபாவம் மாறத் தொடங்கியது. ஜான் ஜிலேக் சொன்னாரு, மேடம், உங்க ஆவிக்குள்ள வாழ்கிறவர், அவரை நீங்க அனுமதிச்சீங்க, அவர் உங்களுக்கு பரிசுத்தமா நீங்க பார்த்தீங்க, சரி, அவர் உங்க சரீரத்தையும் நிரப்ப முடியாதா? உடனே அவங்க சொன்னாங்க, நான் உபவாசம் பண்ணேன், நான் ஜெபிச்சேன். அப்பாப்பா, நம்முடைய தென்னிந்தியர்கள் இருக்காங்களே, உபவாச புலிகள்,
யாரோ என்னுடைய வீட்டில் முட்டையை போட்டிருக்காங்க, 2 முட்டை. நான் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு அதை உடைப்பேன். அடுத்த நாள் 10 முட்டை வருகிறது. 21 × 10 நாள் சேர்ந்து உபவாசம். நான் என்ன சொல்றேன், யாரோ முட்டையை கொண்டு வந்து போட்டாங்க, ஆம்லெட் போட்டு சாப்பிடுங்களேன். ஆனா என் வீட்டில் 3 எலுமிச்சைப்பழம் இருந்துச்சு. யாரோ போட்டாங்கன்னா லெமன் ஜூஸ் குடிங்க பாஸ்டர். நீங்க அவனை பெருசாக்குனீங்கன்னா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். அவனை ராட்சசன் மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வளருவான். நீங்க ஆம்லெட் மாதிரி பார்த்தீங்கன்னா விழுங்கிடலாம். காலேபு பார்த்தான், யோசுவா பார்த்தான், 10 வேவுக்காரர்களும் பார்த்தார்கள். எனவே ஜான் ஜிலேக் சொன்னாரு, மேடம் நீங்க எப்படி அவரை ஏற்றுக்கொண்டீங்க? விசுவாசத்தினால. அவர் எப்படி உங்களை பரிசுத்தமாக்குனாரு? நான் அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறவர், என் பரிசுத்தம் என்று அவரை நான் பார்த்தேன். அப்போது என்னுடைய கெட்ட பழக்கங்களாம் உடைஞ்சிச்சு. அதே ஆண்டவர் உங்க ஆவியில வந்து உங்க ஆத்துமாவில நிரப்பினவர் உங்களுடைய அந்த முடக்குவாத வியாதினால பாதிக்கப்பட்டிருக்க கால்களுக்குள்ள போய் உங்களை சுகமாக்க முடியும். ஒரு அவர் கொஞ்ச நேரம் எடுத்து அவங்கள விசுவாசிக்க வச்சார். அவ்வளவுதான். சுகம் என்பது வேறொன்றும் இல்லைங்க. இந்த சுகம் அளிக்கிற வார்த்தையை உங்களுக்குள்ளார இருதயத்துக்குள்ள கொடுத்து உங்க இருதயத்தை சுகமாக்கி பிறகு அந்த விசுவாசத்தை எழுப்பி அது ஆத்மாவுக்குள்ள போய் சரீரத்துக்குள்ளார பாய்வதுதான். நரம்பு ஊசி போடுகிறது போல் அது உங்களுக்குள்ளார போகிறது. திடீரென்று இது ஒரு வெளிப்பாடு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். பாருங்க, நான் புது சிருஷ்டி, நான் புது சிருஷ்டி என்று சொல்றது ஒன்று. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ், நாங்கள் புது சிருஷ்டி, நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு, நாங்கள் கிருபை, எல்லாம் முடியும். உங்க மூளையில அறிகிறது ஒன்று, உங்களுடைய அனுபவத்தில் உங்க ஆவிக்குள்ள ஒரு வெளிப்பாடாக நீங்க அறிந்து கொள்வது இன்னொன்று, மற்றொன்று. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் நான் சொல்லுகிற பொழுது அது எல்லாருக்கும் தானே தெரியும். சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேளுங்களேன், நான் சிறு வயதுல இப்படி பாடுவேன், ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். எங்க அம்மா வந்து வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா எங்க பிள்ளைகளை கேளுங்களேன், இயேசு எங்க இருக்காருன்னு கேளுங்களேன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்பாங்க, இயேசு எங்க இருக்காருன்னு கேட்டா நான் சொல்லுவேன், இங்க இருக்கார். எனக்கு தெரியும். ஆனா அதான் சொல்றேன், மூளையில அறிகிறது வேற, ஆனா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள வாழ்கிறார், நான் என் வாழ்க்கையை வாழ முடியாது என்கிற அறிவு வேறு. இந்த சரீரத்துல 2 பேர் வாழ முடியாது. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிற பொழுது நான் வாழ முடியாது. அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம், அவருடைய அழுகை என்னுடைய அழுகை. நீங்க பரிசுத்தமா வாழ முடியுமா முடியாதா? நீங்க வெறுமனே கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், புது ஜீவன் புது ஜீவன் வெறும் மூளையில சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதனாலதான் கிருபை பிரசங்கம், விசுவாச பிரசங்கம் எல்லாம் மக்களால குறை சொல்லப்படுகிறது. ஏன்னா பாவத்தின் மேல அவங்க வெற்றியை எடுக்க முடியல. மூளையில மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனா அந்த சத்தியத்தை போதிக்கிறவங்க எல்லாமே தங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டி இருந்தா, பவுல் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிச்சார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்றார். யாரெல்லாம் விளங்குறது? எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க, பிதாவே எனக்கு விசுவாச போதனை தெரியும், எனக்கு கிருபையின் போதனை தெரியும், தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது என்கிற போதனையும் தெரியும். ஆனா அதை நான் உலகத்துக்கு நிரூபித்து காட்டல. இயேசுவின் நாமத்தினால் நான் இந்த வெளிப்பாடுகளை எடுத்துக்கொள்கிறேன். அதை தியானிப்பேன் 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 தியானிப்பேன், விசுவாசிப்பேன் விசுவாசிப்பேன், அதிகமாய் விசுவாசிப்பேன். இந்த வெளிப்பாடு என்னுடைய நிஜ அனுபவமாய் மாறுகிற வரைக்கும் நான் விடாமல் விசுவாசிப்பேன். எல்லாரும் கிறிஸ்து எனக்குள்ளார இருக்கிறத பார்க்கிற வரைக்கும் இதை நான் விடாமல் விசுவாசிப்பேன். திடீரென்று அந்த பெண் சொன்னாங்க, மேடம் அவர் எப்படி உங்க வாழ்க்கையில வந்தாருன்னு கேட்டாரு.
உங்க வாழ்க்கையை மாற்றினாரு. உங்க ஆத்துமாவை மறுரூபமாக்க நீங்க அவருக்கு எப்படி அனுமதிச்சீங்க? உங்க உணர்ச்சிகளை உங்களுடைய பரிசுத்தத்துல அதே போல அந்த சாதாரண விசுவாசத்திலேயே கற்பனை பண்ணுங்க. உங்களை பாருங்க, அதே இயேசு உங்க ஆவிக்குள்ள வந்தவர், உங்க ஆத்மாவுக்குள்ள வந்தவர். அந்த முடக்குவாத வியாதி இருக்கிற அந்த காலுக்குள்ளார அவர் கடந்து போகிறத பாருங்க. பிசாசினுடைய வல்லமையை அவர் அழிச்சிருக்கிறத பாருங்க. திடீர்னு அவங்க சொன்னாங்க, லேக் ஜான்ஸ் லேக், நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபமே செய்யல. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சுகமளிக்கிற ஊழியன்றது அது ஆவியை சுகமாக்கி வசனத்தை பிரசங்கித்து ஆவியை நல்லா ஆரோக்கியமாக்கி உள்ளான மனிதன் சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். உங்களுடைய ஆவியினுடைய ஊற்றிலிருந்து அது உங்க முழு சரீரத்தையும் நிரப்புகிறது. உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலாக உட்கார்ந்து நான் உங்களுக்கு சில சுகமளிக்கிற வசனத்தை கொடுக்குவான்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிங்க. 1 2 3. உங்களுக்கு தெரியுமா, சுகமளிக்கிறவர் உங்களுக்குள்ளத்தான் வாழ்கிறார். உங்களுக்கு தெரியுமா, அந்த சுகமளிக்கிறவர் உங்களுக்குள்ள சுகமளிக்கிற நதி இருக்கிறது. இது சொல்லுங்க. அவங்க கண்களை பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க. அவங்க ஆமா ஆமா வலிக்குது அதெல்லாம் பார்த்து நிறுத்தாதீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுக்கணும். அவர் உங்கள் வியாதிகளை எல்லாம் சுமந்து கொண்டார். உங்களுக்கு தெரியுமா, அது உங்களுடைய வயோதிபத்தில் வருகிற வியாதியை கூட அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார். அது உங்களுக்கு தெரியுமா? அவர் கைகளில் ஆணிகளை அடித்த பொழுது அந்த கேன்சரும் ஆணியில் அடிக்கப்பட்டுச்சு. அதை நீங்கள் பாருங்கள். அது உங்கள் சரீரத்தில் கிறிஸ்துவில் சிலுவையில் இருக்கிறது பாருங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் நிறுத்துங்க. அடுத்த நாள் போங்க, மற்ற சுகமளிக்கிற வசனத்தை எடுத்துக்கொண்டு போங்க. ஒரு நேரம் வரும், கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. திடீரென்று வசனம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உடனே சொல்லுவாங்க, நான் சுகமாயிட்டேன். பிறகு அற்புதம் நடக்க ஆரம்பித்து விடும். பாக்கிரி யாக்கா ரபரி யாக்கா. யாரெல்லாம் விளங்கி கொள்றீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்க பார்ப்போம். ஆமாம் பரிசுத்த ஆவியானவரே. அதனால வாசிங்க கொலோசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பழைய மனுஷன் இயேசுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இப்பொழுது என்னுடைய ஜீவனும் கிறிஸ்துவின் ஜீவனும் ஒன்றாகிவிட்டது. இல்ல, என்னுடைய ஜீவனும் கிறிஸ்துவின் ஜீவனும் ஒரே ஆவியாகிவிட்டது. சொல்லுங்க எல்லாரும், என்னுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவியானவர் ஒரே ஆவியாயிருக்கிறது. சாரி, கிறிஸ்துவினுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் ஒரே ஆவியாயிருக்கிறது. ஒன்னா இணைந்து விட்டது, ஒன்றாய் கலந்து விட்டது. டீயும் தண்ணீரும் இணைஞ்சிடுச்சு. டீயவும் தண்ணியவும் நீங்க ஒன்னா கலந்தீங்கன்னா, நீங்க தண்ணியை கொதிக்க வச்சு அதுல டீ பவுடர் போடுங்களேன், நீங்க கொடுத்தீங்கன்னா அது பேர் என்ன? டீ. உங்கள்கிட்ட மக்கள் வந்தாங்கன்னா, நான் உங்களுக்கு தண்ணீரும் டீயவும் கலந்து இப்ப கொடுக்கவான்னு கேட்பீங்களா? நீங்க எப்பொழுதாவது அப்படி கேட்டிருக்கீங்களா? நான் சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்க, காப்பி தூளை கொஞ்சம் கொண்டு வந்து காஃபி தூளும் தண்ணியும் கலந்ததை உங்களுக்கு தரவா? அப்படி எப்பொழுதாவது கேட்டிருக்கீங்களா? இங்க கலந்த பிறகு காஃபி தண்ணி அப்படி தனித்தனியா இல்ல, அது காஃபி தான், அது டீ தான். அது இனிமே காஃபி தூளும் இல்ல, தண்ணி தனியாவும் இல்ல, தனியா தண்ணீரும் இல்ல. இது எசேக்கியா இல்ல, அது இயேசுவும் இல்ல. இயேசு எசேக்கியா, எசேக்கியா இயேசு ரெண்டும் கலந்த கலவை. அதனால தான் நீங்க 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. நான் கிறிஸ்துவாய் இருக்கிறேன்.